அழியா நான் பாக்குறேன். ஜெயமாலினி டிஸ்கஷாந்தி இந்த மாதிரி ஏதாவது காமி பண்ணி பார்த்தா நீ அவையார காமிச்சிருக்க. என்னது அவையார? அவங்க சின்ன வயசுலயே நாங்க பார்த்தோம். ஆமாடா, இது எப்படி இங்க வந்தது? அதான் தெரியல. என்ன இது அக்கிரமா இருக்கு? அவையார பார்த்தா நாங்க 2 ரூபா பணம் கொடுத்தோம். சும்மா பாரியா, இத வச்சுக்கிட்டாங்க ஊர் ஏமாத்தி பணம் சம்பாதிச்ச. இவன் எப்படி சம்பாதிக்கிற, எப்படி வாழ்றேன்னு பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வர்றது. இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே 5ஆம் தெருவுல. அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது? அதே தெரியல. உன்னை வேலைக்கு சேர்த்து தப்புடா. இவரே இல்ல கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க. வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, உன்னை எவன் கேட்கிறது? உண்டு இல்ல ஆமா. அவரை புடிடி. ஏய் பசலா, எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைங்கடா. பல்வா இருக்கு. இருக்கு மாமா, இருக்கு மாமா. ஐயோ பல்வா இருக்குது. ஐயோ கைட்டு வலிக்குது மாமா. சீக்கிரம் இருக்கு. காசு போடு போடு. சீக்கிரம் மாமா இருக்கு. குடு. என்னண்ணே, என்னாச்சு? உம்முன்னு இருக்கீங்க. அதான் நீங்க கேட்டெல்லாம் சந்தை வாங்கி கொடுத்தல. ஆமா, எல்லாம் வாங்கி கொடுத்த. அக்கா உன்னை எப்படி கவனிச்சுக்குது? அதுக்கு நீ ஏதாவது வாங்கலையா? அதெல்லாம் உனக்கு எங்க புரி போடு. இதா கருகாமணி அக்கா கைக்குல போட்டு பாரு. கும்முன்னு இருக்கும். தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு. அலுமினியம் பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் வண்டி வச்சிருந்தேன், பொம்மை வண்டி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுவிட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். வரீங்க. இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா? இந்த தெரு பக்கமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? வியாபாரம் பண்ற 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜமாணிக்க உங்களுக்கு எல்லாம் மாடு வாங்கி தரேன்னு சொல்லி வெத்து பேப்பர்ல கை நாடு வாங்கினாரா? ஆமாமா, எங்களுக்கு மாடு வாங்க பேங்க்ல கடன் வாங்கி தரேன்னு சொன்னாரு. வாங்கி கொடுத்தாரா? பேங்க்ல கடன் கொடுக்கலன்னு இல்ல அவர் சொன்னாரு. அது போய் அவர் வாங்கி இருக்காரு. 10 கறவை மாடுங்க வாங்கி இருக்காரு உங்க பேர்ல. இப்படி ஒவ்வொருத்தர் பேர்லயும் மாடுங்க வாங்கி இருக்காரு. அதாவது இத்தனை நாளா நீங்க மாடா உழைச்சது உங்களுக்கு சொந்தமான பண்ணையில தான். அது மட்டும் இல்ல, கல்யாணி சாவுக்கும் இந்த ராஜமாணிக்கம் தான் காரணம். அதுக்கு ஆதாரமா புடவையும் சால்வையும் என்கிட்ட கிடைச்சிருக்கு. சொல்றது புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சுதான் என்ன பண்றதுங்க? புரியலன்னு எல்லாரும் சொல்லலையே, புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்களே, அதுவே போதும். புரட்சிங்கிறது விதைக்கப்படுவது, புதைக்கப்படுவது இல்ல. எனக்கு இந்த விதைகளே போதும். முதலையா ஒழுங்குங்கடா. என்னமோ எழுதிருக்கு. முதலாளி ஒரு கொலகார, முதலாளி ஒரு திருட, முதலாளி ஒரு முட்டாள், முதலாளி ஒரு பொறுக்கி. இல்லைங்க, எழுதிருக்காங்க. நானா சொன்னேன்? யார் எழுதுனா? யார் எழுதுனா? ஓ, நீங்க தான் எழுதுனீங்களா? எழுதுன கைக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்ல?
எத்தனை நாளைக்கு தான் உங்க மோத்துக்காக நாங்க பொறுத்து போதுமா? அவ செய்யற அக்கிரமங்களுக்கு எல்லாம் நீங்க கோயிலுக்கு எல்லாம் சுத்தி வந்தா கூட இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுமா. ஒன்னா ரெண்டா இவர் செய்யற கொடுமைகள்லாம் ஒரு அளவே இல்லையம்மா. இதுங்களை பெற்றோமே தவிர ஒரு நாளாவது ஒருத்தி அழகு பார்க்கல, படிக்க வச்சு சந்தோஷப்படல. ஆமாம்மா, இவங்க ஆவேசத்திலயும் அர்த்தம் இருக்கு. இவங்க பிள்ளை கூட பெற்றல தானே தர்மம் தெரியும். போதும் போதும், உங்களை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுறேன், ஒரு ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லு, நான் என்ன செய்யணும்? இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுகாலம் பிறக்கணும். இவங்களோட அடிமை பத்திரங்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. இனிமேலாவது இவங்க சுதந்திரமா வாழட்டும்.